ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ரொம்ப சூப்பரான சுவையான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பை யார் வேணாலும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த மீன் குழம்போட டேஸ்ட்டு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். அதை தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கிறேன். நம்ம எப்போவும் மீன் குழம்புலாம் செய்யும்போது கொஞ்சம் பழைய புளி எடுத்துக்கிட்டோம்னா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த புளியை ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வானலி நல்லா சூடான பிறகு இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வானலியில் நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். நம்ம மீன் குழம்பு இதெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெயில் சமைச்சோம்னா ரொம்பவே சூப்பராக நல்ல வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இதில் மீன் குழம்புலலாம் நிறைய புளி காரம் சேர்ப்போம். அதனால் நம்ம நல்லெண்ணெயில் சமைச்சிக்கிட்டோம்னா அது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்காக 3 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்து இது நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு அடுத்ததான் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்கிற இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பேருக்கு இந்த குழம்பு கரெக்டாக இருக்கும். இப்போ ஆனியன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆனியன் சீக்கிரம் வதங்குறதுக்காக இதில் கொஞ்சம் போல் சால்ட் சேர்த்துக்கிறேன். நம்ம சால்ட்டு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரத்துலேயே ஆனியன் வதங்கிடும். அதனால் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சள் பொடி சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம வெங்காயத்தை வதக்கும் போது அது ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி இதில் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீன் குழம்பு செய்யும்போது நம்ம சேர்த்துக்கிற வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வரணும். அதனால் இதை ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஆனியன் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மீன் குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கிற பூண்டை நல்லா உரலில் போட்டு தட்டி எடுத்து வந்துக்கலாம். மீன் குழம்புலலாம் பூண்டை அப்படியே டைரெக்டாக சேர்க்குறதுக்கு பதிலாக நம்ம உரலில் போட்டு இந்த மாதிரி 1-2 நல்லா இடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மீன் குழம்போட நல்ல வாசனையாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம இந்த மீன் குழம்புக்காக யூஸ் பண்ணியிருக்க நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்க, ரொம்பவே பியூரான நல்லெண்ணெய். அதனால் ரொம்பவே பொங்கி பொங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ ஓரளவுக்கு பூண்டோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. ஆனியனும் நல்லாவே கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்தாலே போதும். நம்ம பிரியாணிக்கெலாம் செய்கிற அளவுக்கு ரொம்ப ப்ரௌன் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் மாறினாலே போதுமானதாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம்.
நான் இன்றைக்கி இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்காக 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். அதனால் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனியன் வந்து நல்ல ப்ரௌன் கலர் மாறினாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். நம்ம சேர்த்துருக்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் மீன் குழம்பு வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு அடுத்ததாக இது கூடவும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கணும்னா ரெண்டுமே சீக்கிரமாக வெந்து நல்லா வதங்கி வந்துடும். அதனால தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே நல்லா அரைச்சி விட்டு சேர்த்த மாதிரி அந்தளவுக்கு நம்ம நல்லா ஃபைனாக வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூட இன்னும் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் குழம்புக்கு தேவையான போதுமான அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் மீன் குழம்புக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகா பொடி இருக்கும் இல்லையா, அதுதான் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் கிடையாது. நம்ம சாம்பார் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு எப்போவும் கொஞ்சம் புளிப்பு காரம் இது ரெண்டுமே நல்லா தூக்கலாக இருந்தால் தான் மீன் குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ மிளகா பொடி சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த மீன் குழம்புக்கு ஆல்ரெடி புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து புளி கரைசல் எடுத்து வடிகட்டி தனியாக வச்சுருந்தேன். இப்போ அந்த புளி கரைசலை நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைசல் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். எந்த அளவுக்கு நமக்கு குழம்பு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைசல் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இந்த குழம்பு நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் புளி கரைசலோட பச்சை வாசனைலாம் போயிட்டு குழம்பு நல்லா சுருண்டு வரும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வானலியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை வந்து இது கூட சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதித்து சுருண்டு வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு மீன் துண்டுகளாக நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகளை சேர்க்கும் போது ஸ்டவ்வு ஹை ஃப்ளேமில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம குழம்புல ஒவ்வொரு மீன் துண்டுகளாக சேர்த்துடலாம். மீன் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த குழம்பு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா மீன் நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம எடுத்துக்கிட்ட மீன் துண்டுகள் எல்லாத்தையும் குழம்புல சேர்த்தாச்சு. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மீன் துண்டுகள் எல்லாம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைமே வந்து போதுமானதாக இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். அந்த வானலியோட சூட்டுக்கே நல்லா மீன் துண்டுகள் எல்லாம் வெந்து வந்திருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த வானலியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மீனெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஃபைனலாக நம்ம இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை தூவி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்பை இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வானலியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள், மீனெல்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. ரொம்பவே சிம்பிளாக யார் வேணாலுமே செய்யக்கூடிய ஈஸியான மெத்தட் தான் இந்த மீன் குழம்பு. நம்ம உப்பு காரம் மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இதோட சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும்.
இப்போ இந்த மீன் துண்டுகளை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா உடையாமல் அழகாக வெந்து வந்திருக்கு. இதனால தான் நம்ம ஹை ஃப்ளேமில் அடுப்பை வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது தான் நல்லா நம்ம சேர்த்துக்கிட்ட மீன் துண்டுகள் வந்து உடையாமல் அழகாக வெந்து வரும். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே நம்ம இந்த குழம்பை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இந்த மெத்தடில் நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம என்ன மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டைப் ஆஃப் மீன் வேணாலும் யூஸ் பண்ணி இதே மாதிரி நம்ம மீன் குழம்பு செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மீன் குழம்ப உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்பு நம்ம எப்போவுமே செஞ்ச உடனே சாப்பிடாம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சாப்பிடும்போது தான் அந்த மீன் வந்து அந்த குழம்புல நல்லா ஊறி நல்லா ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சமைச்ச உடனே சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக வந்து தெரியாது. நம்ம சேர்த்துக்கிட்ட மீன் துண்டுகள் எவ்வளோ நேரம் அந்த குழம்புல இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மீன் துண்டுகளில் அந்த காரம், உப்பு, புளி எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகி ரொம்பவே சுவையாக இருக்கும். நேரம் ஆக ஆக இந்த மீன் குழம்போட சுவை வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.